ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தெரியுது பவானி சட்டமன்ற தொகுதியில. அதாவது வந்து நோட்டாக்கு வந்துட்டு 2 ஓட்டுகள், நாம் தமிழருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நாம் தமிழருக்கு 3 ஓட்டுகள். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பவானி சட்டமன்ற தொகுதி, நம்ம அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே தான் எடுத்தோம். ஒரு 98 சாம்பிள் வந்துச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 50 சாம்பிள் எக்ஸ்ட்ரா பண்ணி 150க்கு மேற்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்துருக்குறோம். இந்த பவானி சட்டமன்ற தொகுதியில் எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பருவாச்சி, புன்னோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட்டக்கரடு, மயிலம்பாடி, அம்மன்பாளையம், அப்புறம் செம்பிலிச்சாம்பாளையத்தில் ஒரு பகுதி, ஒலகடம், பட்லூர் 4 ரோடு, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பூனாச்சியிலேருந்து அப்புறம் மறுபடியும் குருவரெட்டியூர் போகிற வழியில் வந்து அந்த முகாசி புதூர், அதுக்கு அடுத்ததில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த மாதிரி இத்தனை இடத்துல வந்துட்டு சர்வே எடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட மாதிரிகள் இருக்குது. எவ்வளோ அப்படிங்கிறத எண்ணி பார்த்து கரெக்டாக சொல்லிடுறோம். அதுபோக இந்த டைம் வந்துட்டு போன டைமே வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு அந்த ஸ்லிப்பை வந்துட்டு இன்னுமே நல்லா தெளிவாக காட்ட சொல்லியிருந்தாங்க. அதையும் கண்டிப்பாக பண்ணுறோம். வாக்கு எண்ணிக்கை முடிச்சுட்டு நிலவரங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிரச்சனை இல்லை. போட்டுக்கலாம். சரி. அப்படி போடு. சரி போடுறேன். நாளைக்கு வந்துருங்க. ஓகே. மக்கள் அது மாதிரி பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு அது போடுறது மட்டும். நீங்க இதான் எடுக்கிறோம். மாசம் 2 வாரத்துக்கு கொடுங்க. போடுறேங்க. இதில் 2 சாம்பிள் அப்படியே ஒரு காடு
உண்மையான கருத்து கணிப்பு தான் அவங்க சொல்ல. டிவிகேல 30 வயசுக்கு மேல தான் கருத்து கணிப்பு எடுத்தது. அது கடைசியில மாறலாம் எப்படி வேணா. அதெல்லாம் எது செய்ய மாட்டீங்க போலுங்க. மெதுவா அது பவானி சட்டமன்றம் நீங்களும் போடுங்க, ஒரு ஓட்டு போடுங்க. ஓகே வரமுன்னு எதிர்பார்த்து முதியோர் பழம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். ஓகே. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பவானி சட்டமன்ற தொகுதிக்கான ஓட்டு எண்ணிக்கை வந்துட்டு நடைபெற போகுது. அதுக்காக வந்துட்டு 4 நடுவர்கள் வந்துட்டு வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த 4 நடுவர்களை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வாக்கு எண்ணிக்கை வந்து இங்கே நடத்திடலாம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பிரிக்க போகிறாங்க. ஆனால் இங்கே இந்த சைட்லேருந்து போட கொட்டணுமா? துணி போட்டுக்கோங்க. அது அதில் எடுத்துருங்க. எத்தனை 150க்கு மேற்பட்ட ஓட்டு. அதாவது ஆனால் ஃபஸ்ட்டு சீட்டை வந்து கையில் வச்சுக்கோங்க. எத்தனை சீட்டு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத எண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிடே காட்டுங்க. எத்தனை சீட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு எல்லா சீட்டையுமே பொதுவாக எடுத்துக்கங்க. ஆள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக எடுத்துக்கலாம். ஓடிட்டு
வந்து என்ன வேணாம் தனித்தனியாக 4 கட்சி வச்சிடலாம். இப்போ யாராவது எங்கே சொல்லிடுது. ஆனால் பண்ணுறோம் கீழே இப்போ என்ன வேணாம் இன்னொரு கட்சி இப்போ நீங்கள் அண்ணா திமுக இருக்கீங்க, நீங்கள் திமுக இருக்கீங்க, நீங்கள் அண்ணா திமுக எடுத்துக்கிறீங்க, என்ன இருக்கீங்க, எது வைக்கிறீங்க? திமுக எடுத்துக்கிறீங்க, நான் அண்ணா திமுக எடுத்துக்கிறேன், நான் தலைவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன இருக்கீங்க? நீங்கள் அதிமுக, சரி, நீங்கள் அண்ணா கட்சி, ஓகே, அண்ணா திமுக அண்ணா கட்சி, திமுக நோட்டா நோட்டா அதர்ஸ் அப்படி ஒருத்தர் வந்து இதில் ஓட்டு குத்தாமையே போட்டிருக்கிறாரு, அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, அப்படியே முடிச்சு போட்டுருக்கேன். ஏடிஎம்கே அதர்ஸ் கொடுங்க. இல்லை இல்லைங்க, இது அதர்ஸுங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, என்டிகே கொடுங்க. ஓகே, இது ஒரு தடவை கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இது இப்போ ஒட்டுனதா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அது பிரச்சனை இல்லைங்க. அதிமுக நோட்டா கொடுங்க. அதில் என்ன இருக்குன்னு பாருங்க. நாம் தமிழர் இருந்தால் இங்கே கொடுங்க. நாம் தமிழ் ஒன்றே மூணு அதர்ஸ் அது நீங்கள் என்ன என்றீங்க? இதில் வந்துட்டு ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு, ஏன்னா அவங்க வந்துட்டு ரெண்டுக்குமே சேர்த்தி போட்டிருக்கிறாங்க. அதனால் இது வந்து அதர்ஸ்க்கும் வராது, நாம் தமிழருக்கும் வராது. கொஞ்சம் கீழே குத்திருந்தாங்கன்னா பாட்டாளிக்கு சேர்ந்துருக்கோம், இல்லைன்னா நாம் தமிழருக்கு சேர்ந்துருக்கோம். இது ரெண்டுலேயுமே எதுக்கும் சேராது ஓட்டு இது. அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண ஓட்டு 2 ஓட்டு. ஒருத்தர் வந்துட்டு ஓட்டே போடலை, இன்னொருத்தர் வந்துட்டு அதை 2 கட்சிக்கும் சேர்த்து போட்ட மாதிரி போட்டிருக்கிறாரு. அதுலேயும் ஓடி 15 ஒரு தடவை 2 தடவை நிற்கும். ஒரு டைம் 2 தடவை நிற்கும். தாவேக்கா 52, டைனிங்கள் 33. அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த பவானி சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் ரீசெக்கும் பண்ணுவோம். இப்போ வந்திருக்கிற நிலைமையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 47 அதிமுக 47ங்களா? ஓ
ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியுது பவானி சட்டமன்ற தொகுதியில். அதாவது வந்து நோட்டாக்கு வந்துட்டு 2 ஓட்டுகள், நாம் தமிழருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழருக்கு 3 ஓட்டுகள், நோட்டாக்கு வந்துட்டு 2 ஓட்டு, அதர்ஸ் அதாவது வந்துட்டு இங்கே பவானி தொகுதிங்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம்னு ஒரு கணிப்பு. பட்டு அதுலேயும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக எல்லாமே இருக்குது. 15 ஓட்டு மொத்தம். இங்கே பாருங்கள், அதர்ஸில் விழுந்திருக்கிற ஓட்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரியே சரிபார்ப்புக்காக உங்கள்கிட்டயும் காட்டிடுறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு அப்படியே போட்டுடுறோம். முப்பத்தி 3 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 33 ஓட்டுகள். அடுத்த இடம் 2ஆம் இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவானி சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது டிவிக்குங்களா? இது இங்கே டிவிக்கு இருக்குது பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே பாருங்கள். ஒரு டைம் ரீசெக்கும் பண்ணிக்கலாம் கவுண்டிங்கில். இது வந்துட்டு யாருக்கும் ஆதரவாகவோ யாரையும் வந்துட்டு இது பண்ணியும் எடுக்கலை, மக்கள்கிட்ட எடுத்த நேரடி கருத்து கணிப்பு. இன்னொரு தடவையும் ரிசல்ட் எண்ணிக்கலாம். நாம் தமிழர் ஒரு டைம் ரீசெக்கும் பண்ணிக்கலாம். நாம் தமிழருக்கு இன்னொரு ஓட்டு சேர்ந்துருக்கு. இது அதிமுக ஓட்டு, கிட்டத்தட்ட எல்லா ஓட்டும் அதிமுக இருக்கிறத நாமளும் பார்த்துட்டோம். டிவிக்கேவும் ஒரு டைம் வந்துட்டு அந்த வீடியோவில் பார்த்துடலாம். 52 ஒரு டைம் அண்ணங்கிட்ட கொடுத்து மாற்றி செக் பண்ணிக்கங்க, எண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு டிவிக்கே ஓட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது. எதுக்கும் இன்னொரு டைம் ரீகவுண்டிங்கும் செக் பண்ணிக்கலாம். அனைத்தும் தாவேக்காக்கு தான் இருக்குது, டிவிக்கு தான் இருக்குது. 52 சீட். ஓகே, ரிசல்ட்டை வந்துட்டு இப்போது ஒரு டைம் ரீசெக்கும் பண்ண சொல்லியாச்சு. ஒரு டைம் ரீசெக் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்கண்ணா. ரீசெக் தாவேக்கா 52. இப்போது ரிசல்ட் எழுதிடலாங்கண்ணா. அந்த சீல் பேப்பரு 46 இல்லை 33 அதிமுக எவ்வளோங்க? 46
நாம் தமிழருக்கு வந்துட்டு 4 ஓட்டு. 1 2 4 இருக்கு 4 இருக்கு 3 4 ஓட்டு. 150க்கு மேலே 154 சாம்பிள் இருக்கும். 154 சாம்பிளில் நோட்டா 2, செல்லாத ஓட்டு 2. சரி போச்சு. ஆனால் திமுக எத்தனை ஓட்டு வச்சுங்கன்னா 33. திமுக வந்துட்டு 33 ஓட்டுகள். அதிமுகங்க 46. அதிமுக 46 ஓட்டுகள். தாவேகா 52. 52 ஓட்டுகள். நாம் தமிழர் காஞ்சி 4 அதர்ஸ் 15 எல்லாமே பாஞ்சு. நோட்டா 2 செல்லாத ஓட்டு 2. செல்லாத ஓட்டு 2. மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 152 வாக்குகள். 154 வாக்குகள் பதிவானது 152. ஓகே, நன்றிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துருச்சு. கெஸ்ட் எல்லாம் வந்து போயிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருத்து கணிப்பில் வாக்குப்பதிவு வாங்கியிருக்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட சீலும் ஒரு டைம் வந்துட்டு இதில் வைக்க போகிறோம். போன இதுக்கும் அதே மாதிரி வச்சுருக்கிறோம், அதையும் காமிக்க போகிறோம். எல்லா இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சீல் வச்சு க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். கவுண்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த சீல் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். கடந்த முறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்த சாம்பிள். இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் வந்துட்டு இந்த ரிசல்ட்டோட வைக்க போகிறோம்.